Hello everyone, welcome to Math Ideathon with me Vasuki. Now we are moving to next chapter 3 formulas. So formulas தான் நம்ம இதில் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஃபார்முலாஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன படித்தோம், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் படித்தோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு எம்வின்றது எதனால நம்ம இங்கே வந்து நாமினல் வேல்யூன்னு நேற்று பார்த்துட்ருந்தோம். இது வந்து நாமினல் வேல்யூ வந்து கம்பெனியை பேஸ் பண்ணுது. பட் இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு வாங்குவீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கிறதுனால எம்வி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பொறுத்ததுன்றது, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு வருது அப்படின்றத பொறுத்து யூஸ் பண்ணுறதுனால இங்கே எம்வி. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு இந்த எம்வி வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. ஸோ தேர்ட் ஒன் வந்து அகெயின் ஒன் மோர் ஃபார்முலா ஃபார் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்னொரு வழியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் டிவிடெண்ட் பை டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேர். ஸோ நம்மளுக்கு இது டோட்டல் டிவிடெண்ட்க்கும் ஃபார்முலா தெரியாது, டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேருக்கும் தெரியாது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஃபார்முலா, டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேர். ஸோ டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுதான் சொல்லியிருந்தால டி பர்சன்டேஜ் ஆஃப் என்வி, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுவே வந்து டோட்டல் டிவிடெண்ட் என்ன கண்டுபிடிப்போம், டோட்டல் டிவிடெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ இதே தான். ஸோ ஒரு 5 rupeesனால் 5 × 20, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ என்கிட்ட 50 rupees ஷேர் 50 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க, 5 rupees தான் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடச்சிருக்குன்னா, ஸோ 250 rupees டோட்டலாக டிவிடெண்ட், உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து 250. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். சிக்ஸ்த்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் எம்வி வில் பி ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ இங்கே பாருங்கள், டிவிடெண்ட் வந்து எப்பயுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா என்வியை பேஸ் பண்ணியிருக்கோம். அதுவே இன்கம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா எம்வியை பேஸ் பண்ணியிருக்கோம். இன்கம் பர்சன்டேஜ் வேறு, டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வேறு. ஸோ இப்போ தானே மேம் சொன்னீங்க டிவிடெண்ட் இன்கம்லாம் வேறு வேறு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு வேர்டில் டிவிடெண்ட், ப்ராஃபிட், இன்கம் இல்லை ரிட்டன், இதெல்லாம் வந்து வேர்ட்ஸில் எல்லாமே இட் கிவ்ஸ் அ சேம் மீனிங். ஸோ இது எல்லாமே ஈக்குவல், ஓகேவா. அதுவே டிவிடெண்ட் பர்சன்டேஜ்னும் இன்கம் பர்சன்டேஜும் தனித்தனி. இன்கம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ரிட்டர்ன் பர்சன்டேஜ், இதெல்லாம் சேம், இது மட்டும் தனி. ஏன்னா இது வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற லாபம். இன்கம்மோட உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது ஷேர் ஹோல்டர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பர்சன்டேஜ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேம் தான், பர்சன்டேஜ்னு வரும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட், ஓகேவா. இது வரைக்கும் கிளியராக இருங்க. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுதான் இந்த ஃபார்முலா, 6th ஃபார்முலா தான். நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சாப்டர் போகலாம். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.